அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். தட்சிணா ஜோதி நிலையம் சார்பாக இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான தலைப்பை வச்சு விவாதம் பண்ண போகிறோம். இது என்ன தலைப்புன்னு கேட்டிங்க அப்படின்னா, தசா புத்தியிலிருந்து பலன் எப்படி எடுக்கிறது. பொதுவாக சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கிர திசையில் ஏன் ஒருத்தருக்கு நல்ல பலன் கிடைக்க மாட்டேங்குது. இதுவே பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு திசால நல்ல பலன்கள் இன்னொரு சாராருக்கு கிடைக்கிது. ஏன் இந்த மாதிரியான வேறுபட்ட தன்மைகள் ஏன் காணப்படுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, குரு திசா ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா குரு எங்க இருக்காருங்கிறது முதன்மையான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சுபகிரகம் திசை நடத்தும் போது அதன் அடுத்த நிலையில புத்தி நடத்தக்கூடிய கிரகமானது அந்த திசாநாதனுக்கு மறையக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும் மறையக்கூடாது. ஸோ இப்படி மறையும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேர நல்ல ஒரு பலன்கள் கிடைக்காது. இது போக பாவகிரகங்கள் திசை நடக்குது. உதாரணமாக இப்போ ராகு திசையில சனி புத்தி, இது ரெண்டு விதமாக எடுத்துருக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு திசை சனி புத்தியில் நல்ல பலன், அதாவது நல்ல தொழில் விருத்தியாகி நல்லா பணம் சம்பாதிச்சு டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவங்களும் கோடீஸ்வரராக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதே ராகு திசை சனி புத்தியில் எல்லாத்தையும் இழந்து பொருளாதாரத்தில் நலிவுற்று நோய்வாய்ப்பட்டு வம்பு வழக்கு இதை சந்திச்சு அவங்க ரொம்ப ஏழ்மையான நிலைக்கு போனவங்களும் இருக்காங்க. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம முதல் சொன்ன விதி பொருந்தாது. பொதுவாக ராகு திசையில் சனி புத்தியோ இல்லை சனி திசையில் ராகு புத்தியோ நடக்கும்போது ராகுவும் சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்தவித தொடர்புலையும் இருக்கக்கூடாது. அதாவது ராகு சனி ஒரே வீட்லேயோ ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோண தொடர்புலையோ இல்லை சனியோட 3, 7, 10ஆம் பாவனைக்குள்ள ராகு இருக்கிறதோ கூடாது. புரியுதுங்களா? ஸோ சுபகரங்கள் தசை நடத்தும் போது அந்த சுபகரங்களுடைய தொடர்புல இருந்து புத்திநாதன் புத்தி நடத்தும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே நேரம் பாவகிரகங்கள் திசை நடத்தும் போது இன்னொரு பாவகிரகம் புத்தி நடத்துச்சு அப்படின்னா இந்த 2 பாவகிரகங்களுக்கும் இடையே எந்த ஒரு தொடர்பும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் நல்ல பலனே கிடைக்கும். இதை மேற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். கண்டிப்பான முறையில் நல்ல பலன் கிடைக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். ஓம் நம சிவாய.